திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்சிற்றம்பலம் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி. வாழ்க வளமுடன், வளம் பெறுக, நலம் பெறுக, அருளாளருடைய அருள் பெறுக. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நற்சிந்தனைகளோடு துயில் உணர்ந்து நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகின்ற அருளுரைகளை எல்லாம் கேட்டு அகமகிழ்ந்து நல்வாழ்வு வாழ வேண்டும். அனைவரும் அப்படி நல்லதையே செய்வீர்களேயானால் உங்களுக்கு நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாய் உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு உங்கள் அனைவரையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று 4ஆம் திருமுறையிலே 79வது பதிகம் பொது பாடல் 3வது பாடலை நான் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். குழையில் ஆக மாட்டேன் கொடுவிடை குழியில் விழுந்து ஏழில் இசையிலாலும் இறைவனை ஏத்த மாட்டேன் மாழை உன் கண்ணில் அல்ல மடந்தை மால் தமக்கும் பொல்லே ஏழையேன் ஆகி நாளும் என் செய்வன்றோன்றினேனே. என்ன செய்வதற்காக இந்த உலகிலே நான் பிறப்படுத்தேன் என்கிறார். கொடிய வினையினுடைய பயனாகிய அந்த குழியிலே விழுந்து எம்பெருமான் திருவடிக்கன் அன்பினாலே குழையும் இயல்பு இல்லை. அன்பினாலே பெருமானிடத்திலே குழையக்கூடிய இயல்பு இல்லாதவன் 7 இசைப்பயனாய் இருக்கக்கூடிய இறைவனுடைய பெருமையை பாடமாட்டேதான். இளைய ஒளி பொருந்திய கண்களை உடைய நல்ல பெண்களுக்கும் பொலிவு இல்லாதவனாக அறிவுற்றாய் காலத்தை கழித்தவனாகினேன். என்ன செயல் செய்வதற்காக இந்த உலகிலே பிறப்படுத்தேன் நான் என்கிறார். கூழையேன் ஆகமாட்டேன் என்ன சிவபெருமானுடைய திருவடிக்கே ஆகக்கூடிய அன்பினாலே குழைதல் தன்மை, அதான் கூழையினர். குழையும் இயல்புடையவனாக வழி இல்லேன் குழைமை, அதுதான் கூழைமை என்று வந்தது. கூழை என்பது கூழைமையின பின் நிற்கும் வழிபாடு ஆண்டான் அடிமை திறத்தின் உரியது. தில்லை அம்பலத்து கூத்தனுக்கு ஆட்பட்டிருந்த என்றோ நம்தம் கூழைமையே என்று பாடுகிறார் 4ஆம் திருமுறையில். என்பு இருத்தி நரம்பு தோல் புகப் பெய்திட்டு என்னை உருவம் ஆக்கி இன்பு இருத்தி முன்பிருந்த வினை தீர்த்திட்டு என் உள்ளம் கோயிலாக்கி அன்பு இருத்தி அடியேனை கூழாட்கொண்டு அருள் செய்த ஆரூரம் முன்பு இருக்கும் விதியன்றி முயல் விட்டு காக்கையை பின் போனவரே. அரியணையும் கூழாட்கொண்டு அருள் செய்த ஆரூரம் முன்பு இருக்கும் விதியன்றி முயல் விட்டு காக்கையை பெண்களேன். பிழைமை பலவும் செய்து பிணிப்படை பரப்பி வந்து வாழ்வுயிர்
புழித்து வவ்வினை வலிந்து உயிர் வாங்கி உண்ணும் கூழமையை பயின்ற கூற்றரசனை குதிக்கும் சூழ்ச்சி பாழியம் தடக்கை வேந்தே பயின்றிலம் யாங்கள் என்றார் சூளாமணியிலே. கொவ்வை கனிவாய் கொடுத்தும் கூழமை செய்யாமை. 4000 பிரபந்தத்தில் பெரியாழ்வாருடைய பாடல். திருச்சிற்றம்பலம். ஆக உண்ணும் கூழமை வாய் கெடுத்து வாய் கொடுத்து கூழமை செய்யாமே என்பதனால விளங்கக்கூடிய கருத்து இங்கே. 7 இசையாய் இசைப்பயனாய் இன்னமுதுன்னு சொல்றார் பெருமானை சொல்லுகின்ற பொழுது. மாழைவாழ் முகங்கள் இளைய முகங்கள்னு சிந்தாமணியில் சொல்றதுன்னு. மாழை உண்கண் வரவையை தந்தாண்டான். மாழையைனா மான் என்றான். நான் மடம் அச்சம் வயிர்ப்பு மடந்தை மகபெரு என்பதன் மருவு மடந்தையார். மகார் பெயர் அதனால வினை கொள்ளும். ஏழையேன்னு அறிவில்லாதவன்னு அர்த்தம் இங்கே. பிணியன் ஏழை பிணக்கன் சனத்தன் நன்னூலில் சொல்லுவார். பார்ப்பானை ஏழை என்று பசுவை சாது என்றாலும் திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் இந்த 4ஆம் திருமுறையிலே 79வது பதிகத்தை முழுமையாக பெருமானுடைய முன்னிலையிலே பாடி அவரை மகிழச் செய்து நலம்பல நாம் பெற்று நல்வாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. ஆரூரமல்ல அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி. மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.